ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய பிள்ளைகள் அலன் பிராங்க்லின் எல்லாரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் போதனையிலே நாம் இந்த வருடத்தினுடைய கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 2021 கடைசி வாரம் கடைசி நாட்களை காண நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவன் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நாம் அனுதினமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த 2022 செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் எவ்வளவாய் நம்மேல் அன்பு பாராட்டி இரக்கம் பாராட்டி மீண்டுமாய் நமக்கு ஒரு புதிய வருடத்தை காண செய்ய போகிறாரே, அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா 18வது அதிகாரம் வசனம் 4, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். பார்க்கிறோம், இங்கே கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வேத வசனம் எரேமியா 18வது அதிகாரம் வசனம் 4 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று ஒரு ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் அவர் தெரிந்து கொண்டு அவர்களை என்ன செய்தார்? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுத்து பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அங்கே கொண்டு வந்து கர்த்தர் அவர்கள் வைத்த பொழுது அவர்கள் ராஜாக்கள் எங்களுக்கு ஆளுகை வேண்டும் என்று சொன்னாங்க. நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அப்புறம் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்காக சவுல் ராஜா, தாவீது, சாலமோன் இப்படியாக அவர்களெல்லாம் எழுப்பினார். அவர்களெல்லாம் 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். ஆனால் ராஜாக்கள் ஆளுகைக்கு அப்புறமாக இஸ்ரவேல் தேசம் இந்த சாலமோனுடைய மகன் ரெகபோயாம் என்று சொல்லக்கூடிய சாலமோனுடைய மகன் அவன் ஆட்சிக்கு வந்த பொழுது, அரசாட்சிக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. அதாவது 12 கோத்திரங்களிலே சமாரியா என தேசத்திலே 10 கோத்திரங்களும் எருசலேமை தலைநகரமாக கொண்டு மீதி இருக்க 2 கோத்திரங்களும் பிரிந்து தேசம் 2ஆக பிளவுபட்டது. பிளவுபட்ட பொழுது அங்கே சில நாட்களிலே அசீரியர்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? படையெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 10 கோத்திரங்களை அடிமைகளாக அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அசீரியர்கள் 10 கோத்திரங்களை சிறைபிடித்துக் கொண்டு போனாங்க. பின்பு நேபுகாத்நேசர் மீதி இருக்கிற 2 கோத்திரத்தின் மேலே படையெடுத்து அவர்களை சிறையிருப்புக்குள்ளாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டான். இப்படியாக அவர்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருடங்களாக அங்க இருக்கிறார்கள் அடிமைத்தனத்திலே. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா? மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு நாம் திரும்புவோமா? இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையின் வாழ்க்கை, எருசலேம் தேவனுடைய நகரம், அப்பத்தின் வீடு, அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனை துதித்து தன்னுடைய தேசத்தில் இருக்கலாமா என்று ஜனங்கள் ஏங்கினார்கள். சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று அவர்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி காலூன்றி நிற்க முடியுமா என்று யோசித்த பொழுது அப்ப தேவன் அவர்களுக்கு சொன்னார், அவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியாக என கர்த்தர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கண்ணீரோடு மன்றாடினார்கள். எப்படி மன்றாடினார்கள்? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள். தேவனை நோக்கி தாழ்த்தின பொழுது கர்த்தர் மனதுருகினார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். புரியுங்களா? மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே வாழ ஆண்டவர் அவர்களுக்கு சித்தமானார் என்று பார்க்கிறோம். அதை தெரியப்படுத்ததான் எரேமியா தீர்க்கதரிசியை குயவனுடைய வீட்டிற்கு தேவன் அனுப்பினார்.
எரேமியா 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 பார்க்கின்ற பொழுது, குயவன் வீட்டிற்கு எரேமியா தீர்க்கதரிசி செல்கிறாரு. அங்கே குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரத்தை எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. அந்த குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருடம் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து பாலும் தேனும் போடுகிற தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பொழுது, அங்கே சில நாட்களிலே அவர்கள் விக்கிர ஆராதனைக்குள்ளாக சென்று விட்டாங்க. விபச்சாரத்துக்குள்ளும் விக்கிர ஆராதனைக்குள்ள சென்றதுனாலதான் அவர்கள் வாழ்க்கையில கண்ணீர் கவலை என அந்நிய ராஜாக்கள் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் இந்த குயவன் மறைந்த மண்பாண்டம் உடைந்தது போல வாழ்க்கை உடைந்து கெட்டு போயிற்று. புரியுங்களா? அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்க அந்த வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணம் புறஜாதி மார்க்கத்தை, விக்கிரகங்களை வணங்கினாங்க, புறஜாதி மார்க்கத்தை பின்பற்றினதுனாலதான் அவர்கள் சத்துருக்களிடம் அடிமைப்பட்டு போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில நீ கண்ணீர் கவல்கள் வருவதற்கு காரணம் தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே, விக்கிர ஆராதனைக்குள்ளும் முரட்டாட்டத்திலும் விபச்சாரத்துக்குள்ளும் சென்றதுனால தான் அநேகர் கண்ணீரோடு கவலையோடு கூட என வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஆண்டவர் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்ததினாலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மண்பாண்டம், ஆண்டவரே எங்களை நோக்கி நீ பாரும் என்று அவர்கள், கர்த்தாவே நீ எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டதினாலே கர்த்தர் என்ன செய்தாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி எறிந்து விடவில்லை. இந்த குயவனை போல மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்த அந்த குயவன் நன்றாக வணைந்து வருகிற நேரத்திலே பானை உடைந்தது போல என அவன் அதை தூக்கி எறியவில்லை. அவன் என்ன செய்தா பாருங்க, அந்த மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மீண்டுமாக அதில் இருக்கக்கூடிய சில செத்தைகள் மற்ற எல்லா கல்களை எடுத்து போட்டு மீண்டுமாக அதை நன்றாக பிசைந்து ஒரு மண்பாண்டத்தை உருவாக்குகிறானே, அதை போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் வணைய ஆரம்பித்தார். அதைத்தான் எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தர் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று என வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அதன் மூலமாக கர்த்தர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த காரியத்தை வெளிப்படுத்தி, அப்புறம் கோரேஸ் என்ற ராஜாவுடைய நாட்களிலே, அது நல்ல ஒரு ராஜா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நேபுகாத்நேசர் அந்த பாபிலோன் தேச அடிமைத்தனத்தில் இருந்து அவன் தன் சொந்த தேசத்திற்கு செல்லலாம் என்று அவர்களை அனுப்பி வைத்தான். அப்பொழுது அனுப்பி வைப்பதற்கு முன்பாக எஸ்ரா, நெகேமியா என இப்படிப்பட்ட பக்தர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் முன்பாக எருசலேமுடைய ஆலயத்தை கட்டினார்கள். எஸ்ரா, நெகேமியா, தானியேல் என செருபாபேல் எல்லாம் சிறைச்சாலை பெற்ற செம்மல்கள். சிறைச்சாலையில் இருந்து இவர்கள் என்ன செய்தாங்க, கர்த்தருக்காக தன் தேசம், தன்னுடைய நாடு என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டு எருசலேமுக்காக கதறினால்தான் கர்த்தர் அந்த சிறைச்சாலையில துடித்து அவர்களை அங்கே இருந்து ஆண்டவர் அழைத்து, இந்த கோரேஸ் நல்ல ஒரு ராஜா, அந்த ராஜா இந்த சிறைச்சாலை பெற்ற செம்மல்களை எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் எல்லாம் அவர்களை என்ன செய்தாரு, அவர் அந்த தன்னுடைய சொந்த அவருடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் வந்தாங்க. எஸ்ரா, நெகேமியா அவர்கள் எருசலேமுடைய அங்க மதில்களை கட்டினார்கள். எருசலேம் நகரத்தினுடைய அலங்கத்தை அவர்கள் கட்டினார்கள். செருபாபேல் வந்தார். சாலமோன் கட்டிய அந்த மகிமையான தேவாலயத்தை மீண்டுமாக அவர் எழுப்பி அந்த தேவாலயத்துக்கு அஸ்திவாரமிட்டு அவர்கள் எழுத்தாரு அந்த ஆலயத்தை எடுத்து கட்டி அதிலே ஆராதனை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க வேதத்திலே அவர் மீண்டுமாக சாலமோன் கட்டிய ஆலயத்தை மீண்டுமாய் அந்த தேவாலயம் கட்டி செருபாபேல் மூலமாக கட்டப்பட்டு அங்கு ஆராதனை நடைபெற்றது. நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்க மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். நம்முடைய தேவன் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தேவனை அறிந்து பாவத்தில் விழுந்து போயிட்டானா அவனை ஆண்டவர் அப்படியாக துரைத்து விடுவது கிடையாது. அவன் தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இந்த பூமியிலே மீண்டும் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்து தாயின் கற்பத்திலே முன்குறித்து
ரட்சிப்பின் வாழ்வை கொடுத்து, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, தேவனோட திட்டங்கள் நோக்கங்களை கொடுத்து அதை நடத்தி கொண்டு வந்த பொழுது நீங்கள் ஒருவேளை தடமாறி போயிருந்து இருக்கலாம், வாழ்க்கையிலே தோல்விக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ், அவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். இந்த 2021 கடைசிக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த 2022 ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு கூட ஒரு இலக்கோடு கூட நீங்க வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை, இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உலகத்திலே அநேக ஜனங்களை கர்த்தரை திருப்பக்கூடிய கருவியாய், தேவனடை திருப்பக்கூடிய கருவியாய் உங்கள் வார்த்தைகள் மூலமாக, உங்கள் பாடல்களின் மூலமாக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் ஒரு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுத்து கர்த்தர் உங்களை 2022க்குள்ள நடத்த இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர், அந்த டாக்டர் அவர் பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் படிக்கும் போது தன்னுடைய காதலி டாக்டரா இருந்தாங்க, அவரை நேசித்தாங்க. 2 பேர் திருமணம் முடிக்கலாம் என்று தீர்மானித்து டாக்டர் முடிச்ச பிறகு திருமணம் முடிக்கலாம் என்று அந்த படிப்பு முடித்து அதுக்கப்புறமா டாக்டர் தொழில் செய்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர் என்ன செய்தாங்கனாக்கா, திடீரென்று அவருக்கு 2 பார்வையிலும் ஏன்னா ஒரு அம்மை இது நோய் பார்வை இழந்து போய்விட்டது. அந்த காதலி என்ன செய்தால், என்ன வேண்டாம், இவரை குருடனை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று உதறிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர் தன் கண் தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் நோக்கி பார்த்து கர்த்தருக்காய் அவருடைய நேசத்தை உணர்ந்து ஆண்டவருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து அநேக பாடல்கள் எழுதி நல்ல ஒரு ஊழியக்காரனாய் அவர் மாறினாராம். புரியுங்களா? பாத்தீங்கன்னாக்க கர்த்தரோட வாழ்க்கையில மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்து அவருடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, அநேக மக்களுக்கு ஒரு ஆறுதலின் மகனாக கர்த்தர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால் தான் நம்முடைய தேவன் காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது நீங்க இழந்திருக்கீங்களா? இந்த 2021 வருடத்திற்கு கடைசிக்கு வந்திருக்கிற நீங்க இதுவரை இழந்து போன என்ன காரியம் எதுவாய்? சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்களா? கணவன் மனைவி உறவு இழந்திருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்க வாழ்க்கை அந்த மண் பாண்டத்தை குயவன் வணைந்தது போல உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, கனத்தின் பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், வணைய விரும்புகிறார். நல்ல குயவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, வேதத்தில் அநேகருக்கு கர்த்தர் மீண்டும் சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையிலே வாழும்படியாக. ஒரு சில பாத்திரங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் எப்படியாக மீண்டும் 2வது சந்தர்ப்பத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, தேவனோடு உள்ள உறவிலே மறுபடியும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் ஆதாமிற்கு. கர்த்தர் ஆதாமை தன்னுடைய சாயலில் படைத்து ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி அவர்களோடு உலாவினார், பேசினார், அவர்களோடு சம்பாஷணை பண்ணினார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட வேளையிலே ஆதாம் ஏவாள் நினைச்சுதாங்க சத்துருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன காரியத்தை செய்யாதபடி விளக்கப்பட்ட கனியை புசித்ததினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில பாவம் வந்தது, கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, அவர்கள் வேர்வை சிந்தி உழைத்து சாப்பிட வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுத்தார். எல்லா ஜீவ ஜந்துக்கள் மேலே உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு பழுகி பெருகி ஆண்டு கொண்டு சுகமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தார். எல்லா அதிகாரத்தையும் ஆதாம் ஏவாளும் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பொழுதுதான் பாவங்கள் வந்தது, சாபங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, மரணம் வந்தது. தேவனோடு கூட இருந்த ஆழமான ஐக்கியத்தை அவன் இழந்து போனான் ஆதாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் இப்பொழுது பிசாசின் பிள்ளைகளாக மாறி போய்விட்டார்கள். நீங்க யாருக்கு செய்தி கொடுக்கறீங்க? புரியுங்களா? அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்தி கொடுத்தா அப்பா அம்மாவுடைய பிள்ளையா இருக்கீங்க. நீங்க அடுத்த ஆளுக்கு செய்தி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆளுடைய பிள்ளையா தான் நீங்க இருப்பீங்க. அதே போல இங்கே பிசாசுக்கு இவர்கள் செவி கொடுத்ததினாலே ஆதாம் ஏவாளும் பிசாசின் பிள்ளைகளாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அதனால் தான் ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லபடி ஏதேன் தோட்டத்திலே அந்த தேவனோடு இருந்த உறவை ஆதாம் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால கர்த்தர் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். நித்திய ஜீவனை ஆதாம் இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான், ஆளுகையை இழந்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான், தெய்வீக சுபாவத்தை இழந்து போனான், தேவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் இழந்து போனான். கடைசியில நித்தியத்தை இழந்தான், ஏதேன் தோட்டத்தை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் இந்த ஆதாமை அப்படியாக விட்டு விட்டாரா? ஆண்டவர் அருமை தகப்பன், பரம தகப்பன் இந்த ஆதாமை அப்படியாக விடவில்லை. ஆதாமை என்ன செய்தாரு? அவன் மனிதனை படைத்ததினாலே, மனிதன் கீழ்ப்படியாதனாலே ஆண்டவர் அவனை துரத்தி விட்டு இன்னொரு ஆதாமை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படல. ஆண்டவர் என்ன செய்தாரு பாத்தீங்கன்னாக்க, ஏதேன் தோட்டத்துல இழந்த அந்த மகிமையை மீண்டுமாக ஆண்டவர் தரும்படியாக எங்கே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? ரத்த வேர்வை சிந்தி ஆதாம் இழந்து போன எல்லா அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாய் மீண்டுமாய் மனிதனுக்கு தெய்வமாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மனிதனை பூமியில ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவர் வைத்தவர் மீண்டுமாய் ஆதாம் இழந்து போன அந்த காரியத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய ரத்தத்தின் மூலமாய் அந்த ஆளுகையை, அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய இழந்து போன உங்களுடைய ஆளுகையை, இழந்து போன உங்களுடைய மதிப்பு, இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், திருப்பிக் கொள்ள முடியும். அதை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறார், இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் பார்க்கிறோம், மேன்மையான ஐக்கியத்திற்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். தாவீது பாருங்க, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து போனான். எப்பொழுது இழந்து போனான்? அவன் ராஜா, முன்னணியிலே நின்று யுத்தம் பண்ணக்கூடியவன். ஆனால் அவன் அந்த மொட்டை மாடியிலே நின்று ஸ்திரீ நாணம் செய்வதை பார்த்து அவளோடு கூட விபச்சாரம் செய்தான். அவனுடைய கணவனாகி உரியாவை கொன்றான். அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டது? அவன் பாத்தீங்கன்னாக்க அவனுடைய உரியாவுடைய மனைவி பத்சேபலை அவன் விவாகம் பண்ணினான். இதனாலே தாவீது வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் வந்தது. அந்த பத்சேபலுக்கும் தாவீதுக்கும் அந்த பிறந்த குழந்தை மரித்து போனது. இப்படி அவன் வாழ்க்கையிலே தாவீது பாவ உணர்வு அடைந்து இப்படி என்ன செய்யறான்? சங்கீதம் 31வது அதிகாரம் வசனம் 12 சொல்லப்பட்டது போல, செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று புலம்பினான். தாவீதின் வாழ்க்கையில தோல்விகள். தாவீது தேவனோடு உள்ள உறவை என்ன செய்தான்? ஐக்கியத்தை தேவனோடு வைத்திருந்த மறுபடி அந்த ஐக்கியத்தை அவன் பாவம் செய்ததனால இழந்து போய் அவன் செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனன் என்று தாவீது புலம்பினான், கதறினான். அதனாலே ஆண்டவர் சங்கீதம் 51 ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. அதனாலே கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதை விட்டுவிடவில்லை, தாவீதை வேண்டாம் என்று தேவன் உதறிவிடவில்லை. உடைந்த பாத்திரம் என்று சொன்ன தன்னை கர்த்தர் அவனை மறுபடியும் கனத்திற்குரிய பாத்திரமாய், மகிமையின் பாத்திரமாய், கிருபையின் பாத்திரமாய் ஆண்டவர் தாவீதை எடுத்து வணைந்தார், வாழ்க்கையை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்தில் நீங்க உடைந்த பாத்திரத்தை போல் இருக்கலாம், புரோஜனமற்ற ஒரு பாத்திரத்தை போல் இருந்திருக்கலாம். நான் யாருக்கும் புரோஜனம் இல்லையே, எனக்கு புரோஜனம் இல்லையே, குடும்பத்துக்கு புரோஜனம் இல்லையே, தேசத்திற்கு புரோஜனம் இல்லையே, கர்த்தருக்கு புரோஜனம் இல்லையே, ஒரு உடைந்த பாத்திரத்தை போல நீங்க இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. ஆனால் இப்பொழுது பரம குயவனாகிய இயேசு கிறிஸ்துவோட கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டு இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்க அவருடைய விழாவில் இருந்து ஒழுகக்கூடிய அந்த ரத்தம், அவருடைய கல்வாரி சிலுவையில் சிந்த அந்த ரத்தம், அந்த ரத்தத்தினாலே ஒரு நல்ல குயவனை போல உங்களை வணைய விரும்புகிறார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கனத்திற்குரிய, மகிமைக்குரிய, கிருபையின் பாத்திரமாய் உங்களை கர்த்தர் வணைய விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே, தம் மகிமைக்காக
எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமானார் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டமான பாத்திரத்திலே மகிமையின் பாத்திரமாய் அவர் என்ன செய்தாரு? வாசம் செய்து நம்ம என்ன செய்யறாரு? மகிமையின் ஐஸ்வர்யத்தை இந்த மண் பாத்திரத்திலே தெரியப்படுத்த தேவன் சித்தமானார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒன்றுக்கும் உதவாத நம்மை நமக்குள்ளே தங்கி வாசமாய் இருந்து உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்கிறபடி அந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால ஆவியினால ஆகும் அந்த ஆவியான உங்களுக்குள் இருப்பதனாலே உங்க வாழ்க்கையை அவர் மீண்டும் வணைய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் பாருங்க, நம்ம மீண்டும் இயேசுவண்டை வருகின்ற பொழுது ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விடுங்க. யாராவது ஒரு செட்டரேட் பண்ணணுமோ செட்டரேட் பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக கர்த்தர், அது மட்டுமல்ல கிருபையின் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். எப்படியாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி பாருங்க. தேவ அன்பை விட்டு தூரமாய் போய் விடாதீங்க. மேன்மையான கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போயிடாதீங்க. மேன்மையான தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் சென்ற தாவீதை கர்த்தர் மீண்டுமாய் கனத்திற்குரிய மகிமைக்குரிய அவர் பாத்தீங்கன்னா கிருபையின் பாத்திரமாய் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையில் கூட மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கை ரூத்துவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ரூத் பாருங்க, ரூத்துடைய மாமியார் மோவாபிய தேசத்துக்கு சென்றாங்க. எருசலேம் தேசத்திலிருந்து அப்பத்தின் பட்டத்தை விட்டு பாத்தீங்கன்னாக்கா சாபம் நிறைந்த அந்த இடத்திற்கு அவங்க சென்றாங்க, கீழ் திசை நோக்கி. அங்கே சென்ற பொழுது இந்த நவோமியினுடைய கணவர் இறந்தா, தன்னுடைய 2 மகன்கள் இழந்து போனாங்க. மருமக்கள் ரூத்து, இன்னொருத்தி அவங்க விதவையாயிட்டாங்க. அப்படிப்பட்ட விதவையா இருந்த ரூத் அவள் மீண்டுமா எருசலேமுக்கு வருகிறாள். நவோமியோடு கூட எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கே வயல்வெளிகளை போவாசை கண்டு அதன் மூலமாக அவனுக்கு ரூத்துக்கு திருமணமாகி அவள் என்ன செய்தால் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை வாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்த உனக்கு நிறைவான பலன் என்று சொல்லி அவளுக்கு மீண்டுமாய் ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து அந்த ரூத்தினுடைய வம்சத்திலே என தாவீது பிறக்கும்படியாக தாவீது குமார இயேசு வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ரூத் இளமையிலே விதவை போல மாறிட்டேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கலங்கி இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலினுடைய தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்தா என்ன யாரு வந்தாலும், ஆயிரக்கணக்கான ரூத்துக்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் உலகத்தில் எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு நிறைவான ஒரு பலன், மகிமையான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் ரூத்தினுடைய வம்சம் மோவாபிய வம்சம். அதனால பாத்தீங்கன்னா லோத்துக்கு பிறந்த அந்த இனத்தில் வந்தவர் அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படல் ஆகாது என்று தேவன் சபித்தார். அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட இனத்தில் வந்த மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தையே தேவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றி அந்த வம்சத்திலே இயேசு கிறிஸ்து தாவீது ஈசாய் பிறந்தார். அந்த வம்சத்திலே தாவீது பிறக்கும்படியாய், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை நீங்க இழந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கீங்க? தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் வார்த்தையின் மூலமாய். இழந்து போன குடும்பத்தில் இழந்து போன எந்த காரியமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்க குடும்ப குத்து விளக்கை கர்த்தர் ஏற்றி வைக்க விரும்புகிறார். உங்கள் குடும்ப அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்து விடுங்க. உலகத்தில் அனாதைகளைப் போல திறந்த வெளியிலே, ஏன்னா நீங்க திறந்து விடப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா பேர் ஆபத்துகள், பகலிலே பறக்கும் அம்பு, இரவிலே கொள்ளை நோய்கள் என பிசாசு பில்லி சுனியங்கள் உங்களை தாக்கக்கூடும்.
இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 35 வருடங்களுக்கு முன்பாக மதுரையிலே என பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய TLS திருச்சபையிலே என ஒரு நாள் வேதனையோடு கூட ஆண்டவர் அறியாத நான் அந்த திருச்சபைக்குள்ள சென்று என அங்கே போகும்பொழுது ஒரு சிலர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாங்க, கண்ணீரோடு கூட. போராட்டங்கள் பிரச்சனை இல்லை, வழி தெரியாமல் நான் சென்ற பொழுது இந்த வேத வசனம் அந்த திருச்சபையில அந்த ஃபுல் ஃபிட்டினர் வலது பரத்தில் உள்ள நுழைகின்ற போது ஃபுல் ஃபிட்டினோட வலது பரத்தில் பாத்தீங்கன்னா சுவரில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த இயேசு அந்த மத்தியில் சொன்ன அந்த வார்த்தை நான் பார்த்தேன், அந்த வார்த்தையை படித்தேன். அது என்னோடு இயேசு பேசினார். என்னோட வாழ்க்கையில மரணங்கள் அநேக குடும்பங்களிலே வில்லி சுனைகள் நிமித்தம் அந்த மரணங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரா ஏங்கிக் கொண்டு தவித்த பொழுது இந்த வேத வசனத்தின் மூலமாய் இயேசுவிடத்தில் நான் என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். வருத்தத்தோடு இருந்த நான் இயேசுவினிடத்தில் சென்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் தேவாலயத்தில் சென்றேன். இயேசுவினிடத்தில் உள்ளத்தை ஊற்றினேன். கர்த்தர் குடும்பத்தில் இருந்த தொடர் மரணத்தை கர்த்தர் முறித்து போட்டார். வாழ்க்கையை மாற்றினார். செழிப்பாக அரசாங்க வேலையில் இன்ஜினியராக கர்த்தர் உயர்த்தினார். என வெளி சிங்கப்பூர் தேசத்துல இன்ஜினியராக கொண்டு வந்தார். இங்கே கொண்டு வந்து திருச்சபை ஸ்தாபிக்க ஏலும் எழுப்புதல் திருச்சபை ஸ்தாபித்து நாங்கள் போதகராக கர்த்தர் ஆர்டினன்ஸ் செய்து கர்த்தர் எங்க வாழ்க்கையை என உயர்த்தினார். எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து தேவன் எங்களை உயர்த்தினார். நல்ல குடும்பத்தை, கணவன் மனைவி பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் 1 பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் ஊழியங்களிலே பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியா இன்றைக்கு கர்த்தருக்காய் நன்றாக பாடல்களை எழுதி அநேகரை கர்த்தரை திருப்பக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில தேவன் மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 80வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா என்று தேவனை நோக்கி நீங்க என்ன பாருங்க. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவியான ஒரு ஸ்திரீ, அந்த பாவியான ஒரு ஸ்திரிய விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாங்க. அந்த பிடிக்கப்பட்ட ஸ்திரிய ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த பொழுது அவளை கல்லெறியும்படியா இயேசு இடத்துல நீங்க கல்லெறியும் நியாய பிரமாணத்தை நீங்க கற்றவர் என்று அவரிடத்துல வந்த பொழுது இயேசு என்ன செய்தார் பாருங்க. ஏன்னா அவர் நடுங்கி போயிருக்கலாம், இன்றைக்கு நம்ம மேல கல்லெறிறாங்க, உயிர் பிழைப்பதே அரிது என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு அவளிடத்துல, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். நீ போ, நான் உன் மேல் குற்றம் சொல்லல, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவளை சொல்லி அவளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியிலே வாழ இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டினார், சந்தர்ப்பத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை பாவ பழக்கையில எப்படி நான் மீண்டு வருவது? பாவியிலும் பயங்கரமான பாவி குடிப்பழக்கம் மது எதுல பழக்கம், பாவ பழக்கத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் மீண்டுமாய் அந்த பாவியை விபச்சார திருடிய அந்த பாவத்தை மன்னித்து அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். கெட்ட குமாரன் ப்ராடிகல்ஸ் வாழ்க்கையில அவன் கெட்டு போய் தகப்பனுக்கு திரும்பிய பொழுது தகப்பன் மீண்டுமாய் அவனுக்கு வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது போல அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து, நல்ல மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் வாழ்க்கையை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் எதை இழந்திருக்கீங்க, எந்த காரியத்தை நீங்க இழந்திருக்கீங்க, இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க வருஷப்படுத்துங்க. மீண்டும் இந்த பூமியில ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கிறேன், பிரார்த்திக்கிறேன். அருமையான இயேசு இரட்சகரே, 2021 வருடத்துல கடைசிக்கு வந்திருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வருடத்துல என்னென்ன காரியங்கள் இழந்து போயிருக்கிறாங்களோ எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த பூமியிலே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து குடும்பங்களில் நல்ல செழிப்பை கொடுத்து இந்த பிள்ளைகளை மீண்டும் வணையும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படியாக போவாஸ் ரூத்தை குறித்து
என்ன சொன்னது போல ரூத் 2:12 சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளில் வந்த உனக்கு நிறைவான ஒரு பலன் இருப்பதாக என்று சொல்லப்பட்டது போல தேவனுடைய செட்டைகளில் வந்த இந்த பிள்ளைகளுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தை பிடித்த புது வருடத்துக்குள்ள பிள்ளைகள் செல்லட்டும். புது வருடம் இவர்களுக்கு ஒரு வெற்றியின் வருடமாய் அமையட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.